நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் இனிமையான தினமாக அமைய வாழ்த்துக்கள். இந்த மாதம் உங்களுக்கு கிரகமாலிக்கா யோகம் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களது தலையெழுத்தையே நீங்கள் மாற்ற முடியும். வெற்றிகள் பல வகையிலுமே நீங்கள் பெற முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் சோதனையை கூட சாதனையாக மாற்ற முடியும். இந்த மாதம் உங்களுக்கு விடாமுயற்சியும் விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சாதகமாக நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயலாற்ற வேண்டும், சாதகமான அமைப்புகளை பெறவும் பாதகமான விளைவிலிருந்து தப்பிக்கவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்பொழுதுமே நல்லபடியாக வாழவும் நன்மைகள் எல்லாம் பெறவும் என்ன செய்ய வேண்டும், இது பற்றிய முழுமையான தகவல்களையும் இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த பதிவு மேசராசி அன்பர்களான நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக காணுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இருக்கிற 12 ராசிகளிலுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி யார் அப்படின்னு கேட்டால் மேசராசி அன்பர்களை கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாங்க. ஏனென்றால் நீங்கள் எந்த ஒரு செயலிலுமே சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான குணம் என்ன, அந்த குணம் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் கொடுக்கும், எப்படிப்பட்ட விளைவுகளிலுமே கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். மேசராசி அன்பர்களான உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே விடாமுயற்சியோடு செய்வீர்கள். அதிலும் விஸ்வரூப வெற்றியை பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்பை கூட சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். அறிவு கூர்மை அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு நேர்மையாக தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்வீர்கள். மற்றவர்கள் நேர்மை தவறி நடந்தால் அதற்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணவே மாட்டீர்கள். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் மேசராசி அன்பர்கள். உங்களிடம் இந்த ஒரு குணம் மிகவும் சிறப்பான ஒரு குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்ற ராசிக்காரர்களிடமிருந்து இந்த ஒரு விஷயம்தான் உங்களை தனிமைப்படுத்தி காட்டும். உங்களது பேச்சில் நேர்மறை எண்ணம் இருக்கும். அடுத்தவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பேசுவீர்கள். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதை சரியாக யோசித்து நிதானமாக செயலாற்றக்கூடியவர்கள் தாங்க இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். நினைத்த விஷயத்தை சாதிக்கிற வரைக்குமே போராடி ஜெயிப்பீர்கள். நினைத்த விஷயத்தை சாதிக்கக்கூடிய குணம், ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே மேசராசி அன்பர்களிடம் அதிகமாகவே இருக்கும். இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டால் யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவர்கள் சொன்னாலுமே பின்வாங்கவே மாட்டார்கள். முன்வைத்த காலை பின்வைக்கவும் மாட்டார்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போட்டு அப்புறம் செஞ்சுக்கலாம், அடுத்து செஞ்சுக்கலாம் என்று சொல்லி தடுக்கவும் மாட்டார்கள். அதை தள்ளி போடவும் மாட்டார்கள். உடனுக்குடனே செய்யக்கூடியவர்களாக மேசராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செயலையுமே நீங்கள் சொல்வது சரியாக இருக்கணும். நீங்கள் செய்வதில் யாரும் எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்கக்கூடாது என்பதில் ரொம்பவுமே கவனமாக இருப்பீர்கள். இப்படி இருக்கிறதுனால தான் உங்களது சொல்லையும் சரி செயலையும் சரி எல்லோருமே பாராட்டுவார்கள். இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாராள மனப்பான்மை இருக்கும். அதே போல் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலில் ஓடி போய் உதவி செய்வது நீங்களாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் மற்றவர்கள் உதவி செய்வார்களா என்று கேட்டால் மேசராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்? கட்டாயமாக இல்லை என்பதுதான் வரும். நிறைய மேசராசி அன்பர்கள் அவர்களது வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதே இவர்களது வாழ்க்கையில் நிறைய பின்னடைவை சந்தித்திருப்பார்கள். அதுக்காகவே யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள். இப்படி ஒரு சிறப்பான குணம் மேசராசி அன்பர்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரகமாலிக்கா யோகம் என்ன மாதிரியான அமைப்பை கொடுக்க போகுது என்கிற விஷயத்தை நாம் இப்போ தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய் பகவானால் ஆளக்கூடியது தான் இந்த மேசராசி. உங்களது வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே சரி,
செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனமாற நீங்கள் நினைத்து வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு மேசராசி அன்பர்களுக்கு அனைத்து வித நன்மைகளையுமே கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கிறது. இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து வாருங்கள். கட்டாயமாக உங்களது வாழ்க்கையில் நன்மைகள் வர தொடங்கும். எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றங்களும் வரும். உங்களை ஏமாற்றி விட்டு போனவர்கள் கூட அவர்கள் செய்த தப்பை உங்களிடம் சொல்லி மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புமே கிடைக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்முடைய சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்கள். முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களையுமே சொல்லியிருக்கிறோம். முருகனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்று உங்களது வாழ்க்கையில் எப்போவுமே எந்த ஒரு பின்னடைவுமே வராமல் சிறப்புடன் வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் ரொம்பவுமே துணிச்சலாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இதுவரைக்கும் தயங்கி தள்ளி போட்டுட்டு இருந்த விஷயத்தில் கூட தெளிவாக நீங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ளப் போகிறீர்கள். உங்களுக்கு நன்மைகள் பலவும் வந்து சேரும் காலகட்டமாக இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைந்திருக்கிறது. உங்களது மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மகிழ்ச்சியான எண்ணங்கள் தோன்றப் போகிறது. திடீர் அவசர முடிவை மட்டும் நீங்கள் எடுக்காதீர்கள். முடிந்த அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்களது நட்பு உங்களுடைய உறவினர்களிடையே சுமூகமான நிலை நீடிக்குங்க. கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்பவுமே நல்லது. உங்களது குடும்பத்தோடு உல்லாச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமாக செயல்படுவது நல்லதாக இருக்கும். நிதானமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்வதும் சரி நல்லதாக இருக்கும். இந்த மாதம் தள்ளிப்போன திருமண முயற்சி கூட கைகூடும். தடைப்பட்டிருந்த பணவரத்து தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களது கைக்கு வந்து சேரப்போகிறது. இதுவரைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு புது தைரியமே பிறக்கும். உங்களது குழந்தைகள் பற்றின வீண் மனக்கவலை நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கிவிடும். தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிவிடும். தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்கிறார். இதன் மூலம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவே கூடுதலான லாபத்தையுமே பெற முடியும். வழக்குகளில் சுமூகமான முடிவுகள் வந்து சேருங்க. வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல வேண்டிய முயற்சிகளும் சாதகமான பலனை கொடுக்கும். சொல்லப்போனால் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளுமே இந்த மாதம் உங்களை விட்டு நீங்கிவிடும். அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள்லாம் நீங்கும். நோய் நொடி நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். பெண்களுக்கும் மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கைகள் உண்டாகும். பணவரத்து சீராக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுமே தீரும். மாணவர்கள் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்தால் நல்ல விதத்தில் முன்னேற்றம் உண்டாகும். இந்த மாதம் மேசராசி அன்பர்களுக்கு விடாமுயற்சி எல்லாமே விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். ஏனென்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக ஒரு சில வாய்ப்புகள் வரப்போகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தால் கிரகமாளிகா யோகம் இந்த மாதம் கூடி வரக்கூடிய காலம் அமைந்திருக்கிறது. உங்களுடைய ராசிநாதன் மாதம் முழுவதுமே உங்களோட ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்யக்கூடிய காலம்தான் கிரகமாளிகா யோகம். மேசராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக கிரக நிலைகள் கொடுக்குது என்பதை பார்க்கலாம். முதலில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சிறப்பான செயல்களால் பணவரத்தும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். இந்த கிரகமாளிகா யோகத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நன்மைகளை பெற முடியும். நீங்கள் எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து மட்டும் செயல்படுத்துங்கள். நல்லது நடக்கும். எல்லாம் சரியாக வருமா என்று சிந்தித்து செயலாற்றுங்கள். எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவை எடுக்காதீர்கள். வீண் வாக்குவாதம் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அடுத்ததாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வீண் செலவுகள் வரும். கவனமாக இருங்கள். வீண் அலைச்சலுக்கும் பிறகு எந்த ஒரு காரியமுமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும்.
உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகள் சொல்லிய வேலையை முடித்து காட்டுவதற்கு கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்குங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அவர்களிடம் வீண் வாக்குவாதம், வீண் பேச்சுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். மேசராசி அன்பர்கள் முருகப்பெருமானின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் கிடைத்து நலமுடன் வாழ இந்த மாதம் மிகவும் உறுதுணையாக அமைப்போகிறது. இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லது கட்டாயமாக நடக்கும். மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.